இங்கிலாந்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக கால்பந்து போட்டி ஒத்திவைப்பு. ஏஎஃப்சி வெலிங்டன் மற்றும் நியூகேசில் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலான காராபோ கோப்பை ஆட்டம் வெள்ளம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆடுகளம் சேதமடைந்ததால் அதிகாரப்பூர்வமாக விளையாட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நாளை நடைபெற இருக்கும் போட்டி ஒத்திவைக்கப்படுகிறது. திங்களன்று டாலருக்கு எதிராக ஸ்டெர்லிங் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் வணிக நடவடிக்கை அளவீடுகள் பிரிட்டிஷ் மற்றும் யூரோ மண்டல பொருளாதாரங்களில் பொருளாதார சுழற்சிகளை வேறுபடுவதை சுட்டிக்காட்டியதால் யூரோவிற்கு எதிராக 2 வருட உயர்வை தொட்டது. வெள்ளியன்று டாலருக்கு எதிராக பவுண்ட் 0.2% சரிந்தது. திங்களன்று நடந்த ஒரு கணக்கெடுப்பின்படி பிரிட்டிஷ் வணிகங்கள் இந்த மாதத்தில் வளர்ச்சியில் மந்த நிலையை பதிவு செய்துள்ளன. இது விலை அழுத்தங்கள் குறைந்து வருவதை காட்டியது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மீண்டும் விகிதங்களை குறைப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மேற்கு கரையில் குடியேறிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை பிரிட்டன் மதிப்பாய்வு செய்யும் என்றும் தேவைப்பட்டால் செயல்படுத்தப்படும் என்றும் வெளியுறவு மந்திரி டேவிட் லால்மி ஞாயிற்றுக்கிழமை கூறினார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக தீவிரவாத குழுக்கள் குடியேற்றவாசிகள் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மே மாதங்களில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை பிரிட்டன் அறிவித்தது. தொழிற்கட்சி மாநாட்டின் உரையின் போது கூச்சலிட்ட எதிர்ப்பாளர்கள். லிவர்பூலில் தொழிற்கட்சியின் மாநாட்டில் ரேச்சல் ரீவ்ஸ் ஒரு முக்கிய உரையை ஆற்றும் போது அவரின் பேச்சை ஹெக்லர்கள் குறுக்கிட்டனர். அவர்களில் ஒரு ஆர்வலர் எழுந்து நின்று, நாங்கள் இன்னும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கிறோம், மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம் என்று நினைத்தேன் ரேச்சல் என்று கூச்சலிட்டார். போராட்டக்காரர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டார்.